கவின் ரேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தாண்டினோடனே கேஎஃப்சி இருக்கும். கேஎஃப்சிக்கும் இவிபிக்கும் மிடில் சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தது. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க வரீங்க இல்லை புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்பாட் புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர் நம்ம கம்பெனிக்காக கொடுக்குறாங்க. அதாவது இந்த ப்ரொமோட்டரு வேறு யாருக்குமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டார், நம்ம கம்பெனிக்கு மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படின்ட்டு. இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒன்று, இந்த ப்ராப்பர்ட்டிக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்கரேஜும் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ண வேணாம். 2, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாரு. ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. 2வது ஆஃபர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அடிஷ்னலாக 8 கிராம் இல்லாமல் 200 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. கோட் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து 200 ரூபா டிஸ்கவுண்ட்டு ஸ்பாட் ஆஃபரும் கொடுக்குறாங்க. 2 ஆஃபரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 கிராம் கோல்டு காயின் ஸ்பாட் புக் பண்ணுறவங்களுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு 200 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷனு, சுற்றி வில்லேஜ் வீடுகள் தான். இது வந்து கிட்டத்தட்ட 40 to 50 அடி ரோடு. 40 to 50 அடி ரோடு. இந்த ரோட்லேருந்து தான் இந்த லே அவுட்டே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த லே அவுட்டுக்கு உள்ளே போகிற ரோடு, 30 feet ரோடு. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே போய் நம்ம பிளாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ட்ரோன் வியூ பார்க்கலாம். ட்ரோன் வியூ எப்படி இருக்குது, இங்கேருந்து ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் வேறு ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்து லே அவுட் போட்டிருக்காங்க ஆன் ரோடில். அது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் அதில் இருக்கும். பட் அவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போவே நான் சொல்லிடுறேன், அது 7,500 8,000 வரைக்கும் பண்ணுறாங்க. 7,000க்கு மேலே தான், 7,000க்கு மேலே தான் இருக்குது. நான் திருப்பியும் ஒரு தடவை செக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அவங்களுக்கும் நிறைய ரேட் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரோன் வியூ பார்க்கலாம். ட்ரோன் வியூவிலே நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வருவோம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. வில்லேஜுக்கு நடுவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த லே அவுட்டே ஸ்டார்ட் ஆகுது. 30 ஃபீட் ரோடு அண்டு 24 ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க. உண்மையில் ரொம்ப சுற்றி வந்து தென்னை மரம், நடுவில் மாமரம்லாம் இருக்குது. மாமரம் நல்ல காய் காய்ச்சிருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்குது மரம். அது காய் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது, அந்த மரத்தில் காய்க்கிற காய். இப்போ டோட்டலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 பிளாட்டை தான் போட்டிருக்காங்க. 35 பிளாட்ஸ் ஒன்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 பிளாட் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. எல்லாமே பிளாட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் தான். மேக்ஸிமம் வெஸ்ட் ஃபேஸிங் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் அது கார்னர். வெஸ்ட் ஃபேஸிங் ஒரு 2 பிளாட் இருக்கும். அப்படியே இருந்தாலும் வந்து 2-3 பிளாட் வந்து பார்த்திங்கன்னா கார்னராக தான் வருது. இங்கே பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 793 ஸ்டார்ட் ஆகுது. 793 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரே ஒரு பிளாட்டு 2700 வந்து 2900 இருக்குது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 839, 851, 860, 884, 984, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வாங்குற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து பிளாட் பிரிச்சுருக்காங்க அழகாக. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு கிடையாது. 2 பிளாட் தான் ஒரு கிரவுண்டுக்கு இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரை கிரவுண்டுக்கு கீழே தான் இருக்குது. அரை கிரவுண்டுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிடி அதாவது ரிரா அப்ரூவல் இருக்குது, சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து லோன் தாராளமாக போகலாம். ஃபுல்லி காம்பவுண்டட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. இங்கே நீங்கள் வீடு கட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து அசோசியேஷன் மாதிரி ஆரம்பித்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நீங்கள் கேட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஃபுல்லி காம்பவுண்ட், செக்யூரான ஒரு லே அவுட்டு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதோட ஸ்கெட்சு கேட்குறவங்க நான் அனுப்புகிறேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் பிரிச்சுருக்காங்க. 300 to 400 மீட்டரில் மெயின் ரோடு வந்துடும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப லாங்கில் வந்து லேக் தெரியும். பயப்பட வேணாம், தண்ணி ஏதாவது உள்ளே வந்துருமோன்னு சொல்லிட்டு. அது வந்து சம்பரம்பாக்கம் லேக்கு. அந்த பக்கம் தான் ஓப்பன் இருக்குது. இந்த பக்கம் தண்ணி மேலே ஏறாது. நான் ஆல்ரெடி லேக் ஓரமாக ஒரு 2 ஏக்கர் சேலுக்கு போட்டிருந்தேன். அங்கேயே வந்து தண்ணி ஏறாது. இது அதிலிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மேலே, அதாவது 800 மீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும். இந்த மாமரத்தை பாருங்கள், நல்ல காய் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிளாட் வந்து சேல் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய பிளாட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 25 பிளாட்ஸ் இருக்குது. எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். கூத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கோடியில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ குயிக்காக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கோயம்பேடு அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மார்க்கெட் வந்து இங்கே தான் வரப்போகுது. ப்ளஸ் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பூந்தமல்லி எண்டு வரைக்கும் இருக்குது. அது எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஜங்ஷனில் தான் வரப்போகுது. இந்த லே அவுட் வெளியில் போய் பெங்களூர் ஹைவேல நீங்கள் ட்ரோனில் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல தான் ஒரு ஸ்டேஷன் வந்து வரப்போகுது. இது மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் போக போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இது வந்து லான்ச்சிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் போக போக ஃபியூச்சரில் ப்ரைஸ் வந்து ஏறிடும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற லே அவுட் எல்லாமே 7,000, 7,500, 8,000, 6,000, 5,850 இது மாதிரிலாம் போட்டுருக்காங்க. இவர் கொடுக்குற ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளான ஒரு ரேட்டு. அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பக்கத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் கொடுக்குற காஸ்ட்டை விட அதிகமாக தான் கொடுக்குறாங்க. இவர் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,200 rupees per square feet, 5,200 ரூபா per square feet. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஃபர் ப்ளஸ் 8 கிராம் கோல்டு நம்ம கம்பெனிக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரோக்கரேஜ். நீங்கள் எதுவும் ப்ரோக்கரேஜே கொடுக்க தேவையில்ல. வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் யார்கிட்ட புக்கிங் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். சைட் விசிட் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற சைட் இன்ஜினியரோட நம்பரும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டேரெக்டாக நீங்கள் அவங்ககிட்ட பேசிவிட்டு ரேட் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனி நேம் சொன்னீங்கன்னா அந்த 2 ஆஃபர் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.